உலக பாரம்பரிய பயிரான இலங்கை கருவா. இலங்கையின் வரலாற்றை மாற்றியமைப்பதில் பங்களித்த வாசனை திரவிய பயிரென்றால் அது கருவாதான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. மேற்கத்திய நாடுகளின் படையெடுப்பின் பின்னர் 450 ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கை அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைந்தது எமது மண்ணில் செழித்து வளர்ந்த தனித்துவமான சுவை மற்றும் வாசனை கொண்ட கருவா ஆகும். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கருவா 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அறுவடையை தரக்கூடிய இயல்பு கொண்ட பல்லாண்டு பயிரொன்றாகும். லொரேஷிய குடும்பத்தை சேர்ந்த கருவா தாவரத்தின் உலர்ந்த வெளிப்புற பட்டையே அதன் பிரதான வர்த்தக உற்பத்தியாக காணப்படுகின்றது. உலக சந்தையில் 4 பிரதான கருவா வர்க்கங்கள் காணப்பட்டாலும் அவற்றில் உண்மை கருவா என்று அழைக்கப்படுவது எமது நாட்டில் வளரும் கருவா வர்க்கமாகும். உலக சந்தையில் உண்மை கருவா என்று அழைக்கப்படும் இலங்கை கருவாவின் விஞ்ஞான பெயர் சினமம் சைலானிக்கம் ஆகும். தற்பொழுது உலக சந்தையில் காணப்படும் உண்மை கருவாவின் தேவையில் 90% இலங்கை பூர்த்தி செய்கின்றது. கருவா என்ற பெயரில் சந்தைப்படுத்தப்படும் கெஷியா கருவாவில் குமரின் எனப்படும் புற்றுநோயாக்கி இரசாயனம் அதிகமாக காணப்படுவதால் உலக சந்தையில் எமது நாட்டின் உண்மை கருவாவிற்கு அதிக கேள்வி காணப்படுகின்றது. எமது நாட்டின் பெரும்பாலான மண் வர்க்கங்கள் கருவா செய்கைக்கு பொருத்தமானது மற்றும் மண் pH 5.5 தொடக்கம் 6.5, சூழல் வெப்பநிலை 25 தொடக்கம் 30 பாகை செல்சியஸ் ஆக காணப்படுவதும் செய்கைக்கு மிகவும் சிறந்தது. அதேபோல் மலை பிரதேசங்களை தவிர்த்து ஈர மற்றும் இடைவளையம் மிகவும் பொருத்தமானது மற்றும் உலர் வளையத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் நிலைமைகளின் கீழ் பயிரிடப்படும். கருவா கன்றுகளின் உற்பத்தி. கருவாச்சிகைக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுவது விதைகளில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படும் கன்றுகளாகும். இது இலகுவானது மற்றும் விரைவில் பலன் தரும் முறையாகும். இதற்காக நாற்று மேடை ஒன்றை அமைக்க வேண்டும். நாற்று மேடை ஊடகமாக மேல்மண், கொம்போஸ்ட், தும்புச்சோறு மற்றும் மணல் என்பவற்றை சம அளவில் கலக்க வேண்டும். முதலாவதாக இந்த ஊடகத்தை 8x5 அளவுள்ள பொலிசெக் பைகளில் நிரப்பி அதனுள் நன்கு பழுத்த தோல் நீக்கிய விதை பரிகரணம் செய்த 8 தொடக்கம் 10 கருவா விதைகளை இட்டு ஊடக கலவையால் மூடுங்கள். அதன் பின்னர் பைகளை தற்காலிகமாக நிழலான இடங்களில் வைத்து போதுமான அளவு நீர்ப்பாசனம் செய்யுங்கள். 10 தொடக்கம் 15 நாட்களில் விதைகள் முளைத்திருப்பதை அவதானிக்க முடியும். 1.5 தொடக்கம் 2 மாதங்களுக்கு பிறகு இலைகள் ஊதா நிறத்தில் இருந்து பச்சை நிறமாக மாறுவதை காணலாம். அந்த சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட தற்காலிக நிழலை படிப்படியாக அகற்ற வேண்டும். இந்த நாற்றுக்களை 4 தொடக்கம் 6 மாதங்களில் வயலில் நடலாம். ஒரு பையில் பல செடிகள் வளர்வதால் போட்டி ஏற்படுவது இயல்பானது. எனவே பூஞ்சை மற்றும் பூச்சி தொற்றுக்கு ஆளாகும் வாய்ப்பு உள்ளது. எனவே நோய்கள் மற்றும் பூச்சி தாக்கங்களை முறையாக கட்டுப்படுத்தி தாவரங்களை பெரிதாக்கி அவற்றை வன்மைப்படுத்தவும் வேண்டும். ஆரோக்கியமான தாவரத்தின் குணாதிசயங்களை கருத்தில் கொள்ளும் போது அது நோய்கள் பூச்சிகள் இல்லாமல் இருப்பதோடு 3 இலைகளை கொண்டிருக்கவும் வேண்டும். ஒரு பையில் குறைந்தபட்சம் 9 அங்குல உயரம் கொண்ட 5 அல்லது அதற்கு மேற்பட்ட செடிகள் காணப்பட வேண்டும். செடிகளின் வேர்பகுதி பைக்கு வெளியே வளர்ந்திருந்தால் அது செய்கைக்கு பொருத்தமல்லாதது. செய்கை நிலத்தை தயார் செய்தல், பயிர் நடுகை மற்றும் பராமரிப்பு. கருவா செடிகளை நடுவதற்கு நன்கு சுத்தம் செய்யப்பட்ட நிலத்தின் சரிவை பொறுத்து வடிகால், கல்சுவர்கள் அல்லது தாவரவேலிகள் போன்ற போதுமான தடுப்புகளை பயன்படுத்தி பாதுகாக்க வேண்டும். பின்னர் நிலத்தை முறையாக தயார் செய்து செடிகள் மற்றும் வரிசைகளுக்கு இடையில் 3 மற்றும் 4 அடி 0.9 மற்றும் 1.2 மீட்டர் இருக்கும் வகையில் நடுகை குழிகளை வெட்டி கொள்ளுங்கள்.
நடுகைக்குழிகளின் நீளம், அகலம் மற்றும் ஆழம் ஒவ்வொன்றும் 1:1:1 அடியாக இருக்க வேண்டும். பின்னர் குழி ஒவ்வொன்றிற்கும் 30 கிராம் ராக் பாஸ்பேட் இட்டு ஒரு நடுகை குழியில் ஒரு கன்று வீதம் நடவும். கருவா தோட்டங்களை பராமரிப்பதில் சில முக்கிய நடவடிக்கைகள் காணப்படுகின்றன. அவை களை கட்டுப்பாடு, கன்றுகளை மீள்நடல், தாவர பயிற்சி மற்றும் கத்தரித்தல். களை கட்டுப்பாடு பற்றி பார்க்கையில் நாம் தேர்ந்தெடுக்கும் நிலத்தில் கருவா தவிர்த்து அந்நிய பயிர்கள் அதாவது களைகளும் காணப்படும். களைச்செடிகள் நல்ல நீர் மற்றும் சூரிய ஒளியின் முன்னிலையில் நமது கருவா பயிர்களை விட வேகமாக வளர்ச்சி அடையும். களைகளை முறையாக கட்டுப்படுத்தாவிட்டால் கருவா செடியின் வளர்ச்சி பாதிப்படையலாம். பயிர்ச்செய்கையின் ஆரம்பத்தில் களைகளை 2 தொடக்கம் 3 மாத இடைவெளியில் முறையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். வளர்ச்சி அடைந்த செய்கைகளிலும் கூட வருடத்திற்கு 2 முறையாவது களைகளை கட்டுப்படுத்துவதும் புதரில் வளரும் களைகளை அகற்றுவதும் மிகவும் முக்கியமாகும். களை கட்டுப்பாட்டின் போது நிலத்தை முழுவதுமாக கொத்த வேண்டிய அவசியம் இல்லை. கருவா மரத்தை சுற்றி 1.5 அடி தூரத்தில் மண்வெட்டியை கொண்டு களைகளை அகற்றிவிட்டு மீதியை கத்தியால் எறிந்து அகற்றுவது போதுமானது. இதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாத்து மண்ணரிப்பை தடுக்கலாம். பயிர் கத்தரிப்பு மற்றும் பயிற்சி பற்றி அடுத்து கவனம் செலுத்துவோம். ஒரு கருவா மரத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கும் விளைச்சலை பெற தண்டுகளின் நேரான வளர்ச்சி மிகவும் முக்கியமாகும். எனவே புதரில் பலவீனமாக வளரும் செடிகளை ஆரம்ப நிலையிலேயே அகற்றி ஏனைய மரங்களை வளர அனுமதித்து மரத்தின் நடுவில் உள்ள கிடைமட்ட பக்கவாட்டு கிளைகளை அகற்றவும். இந்த கிளைகளை அகற்றுவது கருவாக்கத்தி உதவியுடன் செய்யப்படுகின்றது. கிளைகள் கீழ்நோக்கி அல்லாது மேல் நோக்கி வெட்டப்பட வேண்டும். அதேபோல் கிளைகளை ஒன்றுடன் ஒன்று இணைத்து கட்டுவதன் மூலம் செங்குத்தான வளர்ச்சியை பெற முடியும். இதற்காக மேலதிக ஆதாரம் ஒன்றையும் பயன்படுத்த முடியும். நீர்ப்பாசனம். கருவாச் செய்கை ஈர மற்றும் இடைவலயங்களின் பெரும்போகம் மற்றும் சிறுபோகத்தை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்படுவதால் நீர் பற்றாக்குறை இருக்காது. ஆனால் உலர் வலயத்திலோ அல்லது சில சமயங்களில் இடைவலயத்திலோ திடீரென நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டால் போதுமான நீர் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வறட்சியான காலங்களில் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டியது அவசியம். மோசமான நீர்வடிப்புள்ள நிலங்கள் கருவாச்செய்கைக்கு உகந்தது அல்ல. கருவாச்செய்கையில் அதிக விளைச்சலை பெற உங்கள் நிலத்தில் மண்ணரிப்பை தடுத்து சரியான மண் பாதுகாப்பு நடைமுறைகளை பயன்படுத்த வேண்டும். மண் சேதத்தை தடுக்க மூடு பயிர்கள் வளர்ப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஈரப்பதத்தை பாதுகாக்க மூடு படைகளை இட வேண்டும். உங்கள் நிலம் 60% அதிகமான சரிவுடன் செங்குத்தான பகுதியில் அமைந்திருந்தால் அதை கருவாசிகைக்கு பயன்படுத்த வேண்டாம். பசலையிடல். கருவாச்செய்கையில் அனைத்து வயது தாவரங்களுக்கும் ஒரே பசலை கலவையே பயன்படுத்தப்படுகின்றது. ரசாயன பசலையாக யூரியா 2, MOP 1, ERP 1 கலவையை பயன்படுத்தலாம். முதல் ஆண்டிற்கு 300 கிலோகிராமும், 2ஆம் ஆண்டில் ஹெக்டேருக்கு 600 கிலோகிராமும், 3ஆம் ஆண்டில் ஹெக்டேருக்கு 900 கிலோகிராமும் இட வேண்டும். முதிர்ந்த செய்கைகளில் பெரும்போகம் மற்றும் சிறுபோகத்தை இலக்காக கொண்டு களை கட்டுப்பாட்டின் பின்னர் தாவரத்தை சுற்றி பசலையிட வேண்டும். தோட்டங்களுக்கு களை கட்டுப்பாட்டின் பின்னர் வருடாந்த உரத் தேவையை 4 தடவைகளில் பயன்படுத்தினால் பயிர் விரைவாக வளரும்.
அதேபோல் சேதன பசலைகளை இடுவது அல்லது பசுந்தாள் பசலைகளை நேரடியாக இடுவதன் மூலமோ இரசாயன உரங்களின் திறனை அதிகரித்து பயிரின் சிறந்த வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். கருவாச்செய்கையில் மிக முக்கியமான சேதன பசலையாக கருவா இலைப்பசலை கருதப்படுகின்றது. கருவா அறுவடையின் பின்னர் மீதமுள்ள இலைகளை பயன்படுத்தி இந்த கொம்போஸ்ட் பசலையை தயாரிக்கலாம். இந்த கொம்போஸ்ட் பசலையை இடுவதன் மூலம் பயிர்களுக்கு இட வேண்டிய இரசாயன உரங்களின் 25% குறைத்துக் கொள்ளலாம். கருவா செய்கையுடன் கலப்பு பயிர்ச்செய்கை. கருவா செய்கையில் பயிர்கள் முளைத்த பிறகு நாற்று நிலையில் ஊடுபயிராக குறுகிய கால காய்கறிகள் அல்லது மஞ்சள் மற்றும் இஞ்சி போன்றவற்றை பயிரிடலாம். கருவா பொதுவாக ஒரு தனிப்பயிராக பயிரிடப்பட்டாலும் 10 ஆண்டுகள் வயதை கொண்ட தென்னை செய்கையுடன் ஊடுபயிராகவும் பயிரிடலாம். இங்கு தென்னை மரத்திலிருந்து 8 அடிக்கு உரவட்டத்திற்கு இடம் விட்டு மீதமுள்ள பகுதியில் கருவா செடிகள் நடப்படுகிறது. விளைச்சலை அதிகரிக்க நாம் பின்பற்ற வேண்டியவை. கருவா சூரிய ஒளியை விரும்பும் தாவரமாகும். எனவே பயிர்களை நல்ல சூரிய ஒளியை பெற அனுமதிப்பதன் மூலம் உகந்த வளர்ச்சியை அடைய முடியும். மேலும் செய்கையில் விரயங்களை குறைத்து சேதன மற்றும் இரசாயன உரங்களை சமநிலையில் இட்டு மண் பாதுகாப்பு முறைகள் மற்றும் ஈரப்பதத்தை பாதுகாக்கும் முறைகளை பின்பற்றி முறையாக களைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் அதிக விளைச்சலை பெறலாம். நோய் கட்டுப்பாடு. கருவா செய்கையை பாதிக்கும் முக்கிய நோய்கள் காணப்படுகின்றன. ஆரம்பத்தில் இளம் இலைகளில் சிறிய பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றி பின் படிப்படியாக இலை முழுவதும் பெறவும். இந்த புள்ளிகள் இலைகளில் வெவ்வேறு வடிவில் அல்லது ஒழுங்கற்ற விதத்தில் காணப்படும். இலைகள் முதிர்ந்தவுடன் இந்த புள்ளிகள் வெண்ணிறமாக மாறும். நோயை கட்டுப்படுத்த ஹெக்ஸகோனசோல் பங்கசு கொல்லி மில்லிலீட்டர் 20 அல்லது டெபுகோனோசோல் கொண்ட பங்கசு கொல்லி 5 மில்லிலீட்டரை 10 லிட்டர் தண்ணீரில் கரைத்து செடிகளின் இலைகளில் தெளிக்கலாம். இதற்கு மேலதிகமாக ஒருவித போடோ கலவை அல்லது செப்பு கொண்ட பங்கசு கொல்லியை செடிகளின் இலைகளில் தெளிக்கலாம். தாவரங்களுக்கு போதிய சூரிய ஒளியை அளித்து நிழலை அகற்றி நோயுற்ற செடிகளை அகற்றி செடிகள் குறைவாக இருந்தால் செடிகளுக்கிடையே 1 அடி இடைவெளியை பேணுவதன் மூலம் நோயை ஓரளவு கட்டுப்படுத்தலாம். அடுத்து கடும்பட்டை நோய் என்றால் என்ன என்று பார்ப்போம். தாவர இளம் பச்சை நிற தண்டுகளில் மிகச்சிறிய கருமையான கரும்புள்ளிகளாக தொடங்கி பின்னர் கருப்பு விளிம்புடன் கூடிய பெரிய பழுப்பு நிற புள்ளிகளாக மாறுவது இந்த நோயின் தனித்துவமான அம்சமாகும். பின்னர் அந்த இடங்களின் பட்டைகள் உலர்ந்து நீளமான விரிசல் ஏற்படும். நோயின் முடிவில் பாதிக்கப்பட்ட தண்டுகளின் மேல் காணப்படும் இலைகள் மஞ்சள் நிறமாகி பின்னர் இலைகள் காய்ந்து உதிர்ந்து செடிகள் இறக்கக்கூடும். நோயை கட்டுப்படுத்த டெபுகோனோசோல் 8 மில்லிலீட்டரை 16 லிட்டர் நீரில் கரைத்த கரைசலை அல்லது ஹெக்ஸகோனோசோல் 30 மில்லிலீட்டரை 16 லிட்டர் நீரில் கரைத்த கரைசலை தாவரம் முற்றாக நனையும் வண்ணம் தெளிக்கலாம். 3 மாதங்களுக்கு ஒரு முறை உரமிடுதல், நோயுற்ற கிளைகளை வெட்டி எரித்தல் மற்றும் முறையான மண் போசனை முகாமைத்துவம் ஆகியவை நோயை தடுப்பதற்கான நீண்டகால நடவடிக்கைகளாகும். கருவாச் செய்கையை பாதிக்கும் மற்றொரு நோய் வெள்ளைவேர் நோய் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நோய் அறிகுறிகள் கருவா செய்கையின் ஓரிரு மரங்களில் ஆரம்பத்தில் அவதானிக்கலாம். ஆரம்பத்தில் இலைகள் மஞ்சள் நிறமாகி வாடும். பின்னர் படிப்படியாக இலைகள் காய்ந்து இறுதியில் கருவாப்பயிர் முற்றிலும் இறந்துவிடும். பாதிக்கப்பட்ட கருவா தாவரத்தின் இறந்த மற்றும் உயிருள்ள வேர்களை ஆய்வு செய்யும் போது வேர்களின் மேற்பரப்பில்
வெள்ளை நிற பூஞ்சை இலை வளர்ச்சியை அவதானிக்க முடியும். இந்த வெள்ளை வேர் நோயை கட்டுப்படுத்த நோயுற்ற தண்டுகளை வேரோடு பிடுங்கி அகற்றி எரிக்கலாம். மீதமுள்ள வேர்களுக்கு 4 அங்குல ஆழத்தில் டபுகனோசோல் கொண்ட பங்கசு கொல்லி 10 மில்லிலிட்டரை 10 லிட்டர் நீரில் கரைத்து சிறிய கருவா பயிருக்கு கலவையின் 1 லிட்டர் மற்றும் ஒரு பெரிய கருவா பயிருக்கு 2 லிட்டர் என வேருக்கு ஊற்ற வேண்டும். பூச்சிப்பீடை கட்டுப்பாடு. கருவா செய்கைக்கு அதிக தீங்கு விளைவிக்கும் பூச்சி கருவா தண்டு துளைப்பான் அல்லது இளஞ்சிவப்பு தண்டு துளைப்பான் ஆகும். கருவா தாவர தண்டுகளின் அடிப்பகுதியில் முதிர்ந்த வண்டுயிடும் முட்டைகளில் இருந்து வந்த இளஞ்சிவப்பு தண்டு துளைப்பான் பூச்சியின் லாவாக்கள் தாவரத்தின் அடிப்பகுதி வரை உள்ள இழையங்களை உண்பதால் முதிர்ந்த தண்டுகள் சரிந்து விடும். இந்த சேதம் கருவா தாவரங்களில் தொடர்ந்து காணப்படும். பின் தண்டு முழுவதுமாக சிதைந்து விடும் மற்றும் அந்த இடங்களில் இருந்து புதிய தளிர்கள் தோன்றாது. இளஞ்சிவப்பு தண்டு துளைப்பான் குடம்பிகள் கருவா தண்டின் உள்பகுதியை உண்டு வெளியேற்றும் பதார்த்தத்தை சேதமடைந்த தாவரப் பகுதியின் வெளிப்புறத்தில் பழுப்பு நிற தூளாக காணலாம். இந்த சேதத்தின் மற்றொரு தனித்துவமான இயல்பு முதிர்ந்த கருவாப்பட்டை தண்டுகளில் சேதமடைந்த தளத்திற்கு மேலே வேர் வளர்ச்சி தோன்றுவதாகும். கருவாப்பயிரை நட்டு சுமார் 3 வருடங்கள் கடந்தவுடன் மரத்தின் அடித்தளத்தினை சூழ மண்ணை மேலுயர்த்தி மூடுவதனால் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். சரியான நேரத்தில் அறுவடை செய்தல், மண்ணரிப்பை தடுத்தல், பயிற்சிகையை தொடர்ந்து பரீட்சித்தல் என்பவற்றின் மூலம் இதன் சேதத்தை குறைக்க முடியும். கருவா செய்கையில் ஏனைய முக்கிய பூச்சிகளாக கருவா தண்டு துளைப்பான், இலை முடிச்சுக்களை உண்டாக்கும் பூச்சிகள், த்ரிப்ஸ், இலை கொசுக்கள், வேறுண்ணும் புழுக்கள், கருவா தளிர் துளைக்கும் கம்பளி பூச்சிகள் மற்றும் இலை உண்ணும் கம்பளி பூச்சிகள் ஆகியவை அடங்கும். மேலும் மான், எலி, எருது, அணில், மயில் போன்றவையும் செய்கையை பாதிக்கும் விலங்குகளாக அடையாளம் காணலாம். கருவாவை அறுவடை செய்தல். மழைக்காலம் தொடங்கியவுடன் கருவா மரங்களில் புதிய இலைகள் துளிர்க்க ஆரம்பிக்கும். இந்த இலைகள் படிப்படியாக பச்சை நிறமாக மாறும் போது இது அறுவடை செய்ய சிறந்த நேரம். ஏனெனில் பட்டையை உரிக்க இலகுவாக இருக்கும். கருவா மரத்தின் புதிய இலைகள் அல்லது பூக்கள் அல்லது பழங்கள் இருக்கும் போது பட்டைகளை அகற்றுவது கடினம் என்பதால் அந்த நேரத்தில் அறுவடை செய்வதை தவிர்க்க வேண்டும். இருப்பினும் பட்டை காய்வதை தவிர்க்க அறுவடையின் போது வறண்ட காலத்தை தவிர்த்து பட்டையை வெட்டவும். இது பட்டையை உரிப்பதற்கு எளிதாகிறது. நல்ல மேலாண்மை நிலைமைகளின் கீழ் அறுவடையை மேற்கொண்டால் வருடத்திற்கு 2 முறை அல்லது அதற்கு மேல் அறுவடை செய்யலாம். 2 அறுவடைகளுக்கு இடைப்பட்ட காலத்தை அதிகரிப்பதன் மூலம் கருவா தண்டுகள் முதிர்ச்சி அடைவதால் மரத்தின் சதவீதம் அதிகமாக இருந்தாலும் பட்டையின் எடையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு காணப்படுவதில்லை. மேலும் பட்டை நசுங்கும் திறனும் குறையும். எனவே அந்த ஆண்டு முழுவதும் பட்டையை தொடர்ந்து நசுக்கும் வகையில் தோட்டம் பராமரிக்கப்பட வேண்டும். சரியாக அறுவடை செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அறுவடையின் போது போதுமான அளவு முதிர்ந்த தண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெட்டப்பட்டு அறுவடை செய்யப்படும். நல்ல நிலையில் உள்ள தண்டுகளில் 5இல் 1 வெட்டாமல் வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு விடப்படும் தண்டுகள் மரங்களின் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்கின்றன. மீதமுள்ள அந்த தண்டுகள் அடுத்த அறுவடை காலத்தில் அறுவடை செய்யப்படும். அறுவடையை அதிகாலையில் செய்ய வேண்டும். சூரிய ஒளி விழுந்து வெட்டப்பட்ட தண்டுகளை நீண்ட நேரம் வயலில் விட்டால் தண்டுகள் உலர்ந்து உரித்தல் கடினமாக இருக்கும். தரையில் இருந்து 2.5 அங்குலத்திற்கு மேல் புதரில் 45 பாகை சாய்வில் தூய கூர்மையான கத்தியால் வெட்ட வேண்டும். மேலும் புதிய தளிர்கள் பல உருவாகி தாவரத்தை உயிருடன் வைத்திருக்கும்.
அறுவடையின் போது வெட்டப்பட்ட பச்சை முதிர்ச்சியடையாத பகுதிகள், குறுக்கு கிளைகள் மற்றும் இலைகள் வயலிலிருந்து அகற்றப்பட வேண்டும். இவ்வாறு அகற்றப்பட்ட பாகங்களை பசலையாக வயலில் விடலாம். அல்லது இந்த கருவா இலையை கருவா இலை எண்ணெய் எடுக்கவும் பயன்படுத்தலாம். அறுவடைக்கு பிறகு கருவா தண்டுகள் நிழலான இடத்தில் சேகரிக்கப்பட்டு பின்னர் பதப்படுத்தும் பகுதிக்கு கொண்டு செல்லப்படும். இவ்வாறு கொண்டு செல்லப்படும் தண்டுகள் முதலில் ஒரு சுத்தமான நீர் தொட்டியில் இட்டு சுத்தம் செய்யப்படும். இதனால் தண்டுகள் உலராமல் பாதுகாக்கப்படும். தண்ணீருடன் தொடர்பு கொண்டு உரித்தல் செயல்முறை இலகுவாகும். அறுவடையை தயார் செய்தல். கருவாப்பட்டை எளிதாக கையாளும் வகையில் சுத்தமான நீரில் கழுவப்பட்ட தண்டுகளை 4 அல்லது 5 அடி துண்டுகளாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்னர் முடிச்சுக்கள் அகற்றப்பட வேண்டும். இங்கு பட்டையின் சேதத்தை குறைக்க ஒரு விசேட வகை கத்தி பயன்படுத்தப்படும். அதன் பிறகு தயாரிக்கப்பட்ட முதிர்ச்சியடையாத மற்றும் பிரதான தண்டுகளை தனித்தனியாக சீவுமிடத்திற்கு அனுப்ப வேண்டும். பொருத்தமான மேசையில் அமர்த்து பழுப்பு நிற வெளிப்புற பட்டையை உரசி தேய்க்க வேண்டும். இங்கு கத்தி தேவைக்கேற்ற முறையில் இருப்பது அவசியமாகும். இங்கு தேவைக்கேற்ப கத்தியின் வாய் இருப்பது முக்கியம். அத்தோடு உட்பட்டைக்கு சேதம் ஏற்படாதவாறு முழு தண்டிலும் கவனமாக வெளிப்புற தோல் சுரண்டி அகற்றப்பட வேண்டும். நிரப்புவதற்கு எடுக்கப்படும் பட்டையில் வெளிப்புற தோல் முழுவதுமாக அகற்றப்பட்டு பச்சை நிற பகுதிகளும் அகற்றப்பட்டு மஞ்சள் நிற உட்புற பட்டை தெரியும்படி தயார் செய்யப்பட வேண்டும். கருவா பட்டையை அகற்றும் முறை. இந்த செயற்பாடுகளின் போது பெறப்படும் கழிவுகள் குவிவதை குறைக்க அவற்றை கழிவுகள் அகற்றும் பகுதிக்கு முறையாக அனுப்ப வேண்டும். வெளிப்புற தோல் அகற்றப்பட்ட தண்டுகளை ஒருபோதும் தரையில் வைக்கக்கூடாது. முடிந்தவரை அதை ஒரு மேசையில் அல்லது குறைந்தபட்சம் ஒரு சுத்தமான தரை மேற்பரப்பிலாவது வைக்க வேண்டும். பிறகு பட்டையை தளர்த்துவதற்காக பட்டையிலிருந்து சாறு வெளியேறும் வரை பித்தளை கம்பியால் பட்டையை நன்கு உரசி தேய்க்க வேண்டும். தரத்தின்படி அகற்றப்பட வேண்டிய வெளிப்புற பட்டையின் அகலம் தீர்மானிக்கப்பட வேண்டும். பின்னர் பட்டையை நன்கு விசேட கத்தியால் சீவவும். தரைமட்டத்திலிருந்து உயரத்தில் இந்த செயல்முறையை மேற்கொள்வது நல்லது. மற்றும் பட்டைகளை ஒருபோதும் தரையில் வைக்க வேண்டாம். பட்டையை உலர்த்துவது எவ்வாறு? சீவப்பட்ட பட்டைகளை நிழலின் கீழ் உலர வைக்கவும். தேவையான அளவு உலர்த்தி துண்டுகளை சுத்தமான இடத்தில் சேமித்து வைக்க வேண்டும். சுத்தமான வலைகள் கொண்ட அடுக்குகளில் உலர்த்துவது நல்லது. உலர எடுக்கும் நேரம் நடைமுறையில் உள்ள சுற்றுச்சூழல் நிலைமைகளை பொறுத்து வேறுபடும். கருவா சுருள்பட்டை செய்வதற்கு ஏற்ற அளவு உள்நோக்கி சுருளும் வரை உலர்த்த வேண்டும். ஒருபோதும் இவற்றை வெயிலில் உலர்த்தக்கூடாது. வெயிலில் உலர்த்தும் போது கருவாப்பட்டையில் உள்ள சுவை மற்றும் வாசனையை ஏற்படுத்தும் இரசாயன கலவைகள் அகற்றப்படுகின்றன. கருவா சுருள்பட்டையை உருவாக்குவது எவ்வாறு? தேவையான அளவு உலர்த்தி சேமித்த பட்டைகளை தேவையான அளவு சுருண்ட பின் ஒன்றன் மேல் ஒன்றாக இணைத்து சிறிய துண்டுகளை உள்ளே நிரப்பி 42 அல்லது 21 அங்குல நீளம் கொண்ட குழாய் கட்டமைப்பை அமைக்க வேண்டும். தயாரிக்கப்படும் கருவா சுருள்பட்டையின் நீளத்தை அளவிடவும் கருவா சுருள்பட்டையை உயர்த்தவும் பெதிகோட்டுவ என்பது பயன்படுத்தப்படுகின்றது. கருவா சுருள்பட்டை தயார் செய்து முடித்தவுடன் நிழலில் உலர்த்துதல் தொடங்க வேண்டும். இதற்காக நூல் வலை ராக்கைகள் பயன்படுத்தப்படும். கருவா சுருள்பட்டை தயார் செய்த மறுநாள் அவற்றை முறுக்க வேண்டும். அவற்றை முறுக்கும் போது வெளியில் வந்த துண்டுகள் செருகி விளிம்பை மூடுவதன் மூலம் பட்டை
முழுதாக சுருட்டப்படுகின்றது. இங்கே சீரான தடிப்பு கிடைக்குமாறு கருவா சுருள்பட்டை தயாரிப்பது முக்கியமாகும். அதன் பின்னர் ஈரப்பதம் 14% அடையும் வரை சில நாட்கள், சுமார் 4 தொடக்கம் 7, அது வலைகளில் நிழலில் உலர்த்தப்பட வேண்டும். பதப்படுத்தப்பட்ட அறுவடையின் தரத்தை பராமரித்தல். கருவாப்பட்டை தயார்படுத்தல் நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கு முன் கிருமிநாசினி திரவத்தை பயன்படுத்தி கைகளை நன்கு கழுவ வேண்டும். கருவாப்பட்டை தயாரிக்கப்படும் பகுதியில் உண்ணுதல், வெற்றிலை பயன்படுத்தல், சூயிங்கம் பயன்படுத்தல், எச்சில் துப்புதல் போன்ற நடத்தை முறைகளிலிருந்து விடுபட வேண்டும். காயங்கள், தோல் நோய்கள், அரிக்கும் தோலலர்ச்சி, வயிற்றுப்போக்கு மற்றும் தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை இந்த தயாரிப்பில் அமர்த்தக்கூடாது. பொருத்தமான மற்றும் சுத்தமான ஆடைகளை அணிந்து கருவாப்பட்டை தயார்படுத்தல் பணியில் ஈடுபட வேண்டும். இந்த ஆடைகள் மற்றும் உறைகள் கடமையை தொடங்குவதற்கு முன்பு அணிய வேண்டும் மற்றும் கடமை முடிந்ததும் மீண்டும் சுத்தம் செய்ய வேண்டும். அணிந்திருக்கும் துணிகளை தினமும் துவைத்து உலர்த்த வேண்டும். நிச்சயமாக வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த துணிகளை துவைத்து சுத்தம் செய்ய வேண்டும். பாதுகாப்பற்ற நகைகளை அணிந்து கொண்டு கருவாப்பட்டை தயாரிப்பில் ஈடுபடக்கூடாது. கருவாப்பட்டை பதப்படுத்துவதற்கு ஒதுக்கப்பட்ட பகுதியை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. நல்ல கருவா சுருள்பட்டையின் பண்புகள். சீரான தடிப்பு கொண்ட, நன்கு உலர்ந்த மற்றும் பழுப்பு மஞ்சள் நிறமாக இருக்க வேண்டும். ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை நேராக இருக்குமாறு தயார் செய்யப்பட வேண்டும். கருவாப்பட்டை குச்சிகளின் முனைகள் இறுக்கமாக உருட்டப்பட்ட காகித சுருள்கள் போல் இருக்க வேண்டும். கட்டை விரலால் அழுத்தும் போது முழு அமைப்பும் உறுதியாகவும் திடமாகவும் இருக்க வேண்டும்.